எனவே திரு எடப்பாடி போடுகிற தப்பு கணக்கு நினைக்கிறீங்களா சார்? தாவேகா, பாஜக, அதிமுக ஒருவேளை இப்போதைக்கு அந்த சூழ்நிலை இல்லாவிட்டாலும் ஒருவேளை இணைந்தால் திமுகவை வீழ்த்த முடியுமா அவங்களால? ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தாவேகா இந்த என்டிஏ வந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம். கண்ணன், துரைக்கண்ணன், இன்னொரு நிறைவா ஒரு கேள்வி. இப்போ இந்த மூவர் அணியோ நால்வர் அணியோ, அது ஓபிஎஸ், டிடிவி மற்றும் செங்கோட்டையன், சசிகலாவும் அவர்களோடு இணையலாம் இந்த தேர்தல் நேரத்தில். இந்த நால்வர் அணியானது இந்த 4 ஆண்டுகளில் அவர்கள் கட்சியிலிருந்து அதிமுகவிலிருந்து விலகிய ஒரு 4 ஆண்டுகளில் ஒரு மக்களுக்கான ஒரு போராட்டத்தையோ அல்லது ஒரு பெரிய மாநாட்டையோ அல்லது திமுக ஆட்சிக்கு எதிரான எந்த விதமான ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதையுமே நடத்தாமல் வெறும் தேர்தலை இவர்கள் இணைந்து சந்திப்பதால் வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்குமா? இந்த மூவர் அணி என்பது இவர்கள் ஒரு நாள் பரபரப்பு தான் என்று ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோர் விமர்சனம் செய்கிறார்கள். இவர்கள் ஒரு நாள் பரபரப்பா அல்லது 2020 சட்டமன்ற தேர்தலின் பரபரப்பா சார்? உட்கட்சியில் ஏற்பட்ட பிரச்சனைகளை இவர்கள் எதிர்கொண்டு கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்காக தான் 4 ஆண்டுகளாக அவர்கள் செயல்பட்டார்கள். பல்வேறு மண்டல வாரியாக, மாவட்ட வாரியாக திரு ஓபிஎஸ் பயணித்தார். திருச்சியிலே ஒரு பெரும் மாநாட்டை போட்டாரு. அதனால அவருடைய பணி என்பது கட்சியை ஒருங்கிணைப்பது. அண்ணா திமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி அதற்கான பணியில் இருக்கிறார். நீங்க ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற தாரக மந்திரத்தை மனதில் கொண்டு செயல்பட்டார். மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்களும் அவர் பல்வேறு தரப்பினரோடு திரு எடப்பாடியோடு பயணித்துக் கொண்டிருக்கிற பல முன்னணியினரோடு எனக்கு தெரியும். திரு தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன் உட்பட்ட பலரோடும் அவர் பேசிக் கொண்டிருந்தார். எப்படியாவது ஒற்றுமைப்படுத்த வேண்டும். நீங்க கடந்த 4 ஆண்டுகளாக யார் இந்த சசிகலா, இவருக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்னு எடப்பாடி பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை, இந்த எடப்பாடி யார், என் காலில் விழுந்து பதவி பெற்றவன் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு கருத்து, ஒரு மாறுபட்ட கருத்து, அவரையும் இணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபடுகிற திருமதி சசிகலாவை துரோகி என்கிறார். உங்களோடு ஒருங்கிணைப்பாளராக, துணை முதலமைச்சராக இருந்து கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டு உங்களுடைய சுயநலத்தால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட திரு ஓபிஎஸ் துரோகி என்கிறார். நான் குறிப்பிட்டது மாதிரி காலமெல்லாம் 53 ஆண்டுகளாக அதிமுகவின் அந்த ரத்தமும் சதையும் உள்ளமும் உணர்வும் அதிமுக தான் என்று பயணித்த திரு செங்கோட்டையையும் துரோகி என்கிறார். அப்ப ஒட்டுமொத்த துரோகி பட்டமும் பெற வேண்டிய தகுதி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு என்பதுதான் அதிமுகவில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் உட்பட பொதுவெளிகளில் மக்களின் கருத்தாக இருக்கிறது. இதை உணர்ந்து ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடிக்கு மற்றவர்கள் விடுக்கிற வேண்டுகள். அவங்க ஒரே ஒரு கருத்து சொல்றாங்க. கண்ணன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனக்கு எதிரான அத்தனை பேரையும் அரவணைத்தார். செல்வி ஜெயலலிதா தனக்கு எதிராக சென்ற அத்தனை பேரையும் அரவணைத்தார். அவங்க இருவருடைய எண்ணமும் நோக்கமும் இந்த கட்சி வலிமையானதாக இருக்க வேண்டும், கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கட்சியினுடைய எதிர்காலம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம். அந்த வெற்றி தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிற வெற்றியாக இருக்க வேண்டும் என்கிற பார்வை அந்த இருவரும் தலைவர்களுக்கு இருந்ததில்ல. அந்த வழியில் அந்த கட்சியை நடத்துகிற நீங்கள், உங்களுக்கு இந்த பார்வை இல்லையே ஏன் என்கிற பொதுவெளி கேள்விக்கு திரு எடப்பாடி பதில் சொல்லியே ஆக வேண்டும். கண்ணன், நன்றி.